गाइस இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபன்னாவும் மோட்டிவேஷனாவும் இருக்கக்கூடிய மூவிஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் அனிமேஷன்ல பார்க்க போறோம். மறக்காம அந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய படம் குங்ஃபு பாண்டா படம் தான். இதுல மொத்தம் 4 பார்ட் இருக்கு. போ அப்படிங்கிற ஒரு பாண்டா பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த படம் மொத்தமாவே இருக்கு. டிராகன் வாரியர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான போட்டி ஒன்று நடக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைமை வந்து உள்ள பூந்து யதார்த்தமா இவர் வந்து டிராகன் வாரியரா செலக்ட் ஆயிராரு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாத பாண்டா எப்படி எல்லாம் தெரிஞ்சவர் ஆகுறாரு அப்படிங்கிறதா வந்து இந்த படம் ரொம்ப ஃபன்னாவும் இருக்கும். அதே டைம்ல பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் அந்த படத்துல இருந்து. ஊகுவே பேசுற சீன்லாம், அதாவது ஒரு ஆமை பேசுவோம், அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆகும். நம்ம கூட மிஸ் பண்ணிடாம பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பார்க்க போகிற படம் ரேங்கோ அப்படிங்கிற படம் தான். ஒரு கெமிலியோன் பச்சோந்திமாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். போது கௌபாய் படம்லாம் பார்த்துப்போம்ல, அந்த மாதிரி படம் தான். ஜாலியாக ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ ரேங்கோ நட்ரோட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு நட்ரோட்டுக்கு வந்துடுறாப்புல. தாங்க முடியாத ஒரு ஹீட்டில் சர்வே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தலைவன் பார்த்தீங்கன்னா ஒரு கழுகோட சண்டை போட்டு டக்குன்னு அந்த ஊரோட ஷெரீஃப் ஆயிடுறாப்புல. அப்புறம் தான் தெரியுது அங்கே ஒரு பாம்பு இருக்கு, அதோட சண்டை போட்டு நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரி. ஆக்சுவலாக வந்து ரேங்கோக்கு வந்து சண்டையை போட தெரியாது. சண்டை போட தெரியாத ஒருத்தவன் எப்படி சண்டை போடுறான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் 3வது இருக்கக்கூடிய படம் எவர் கிரீனா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் ரொம்ப பார்த்த படம் ஐஸ் ஏஜ் படம். இதில் மொத்தம் 7 படம் இருக்குது. 7 படமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒன்னோட ஒன்று கண்டினியூட்டியாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சித் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று, ஸ்லாத் ஒன்று வரும். அதுக்கு தமிழ் டப் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. படம் போயிட்டு இருக்கும்போது அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அணில் ஒன்று அதோட நெட்டை சேவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னியாக காட்டியிருப்பாங்க படத்தில். நம்ம லிஸ்ட்டில் 4வதாக பார்க்கக்கூடிய படம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படிங்கிற ஒரு படம் தான். இந்த படம் அனிமேஷனில் இருந்தாலும் 2025 பார்த்தீங்கன்னா வந்து லைவ் ஆக்ஷனில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, வைக்கிங்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டிராகனை வந்து எப்படி வேட்டையாடி வாழணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து அதெல்லாம் மீறி ஒரு டிராகனோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் வந்து ஸ்டோரி. ஆக்சுவலாக அந்த டிராகனோட பேர் வந்து டூத்லெஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டிராகனுக்கும் பார்த்தீங்கன்னா தனி ஃபேன் பேஸே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். இதில் 2 பார்ட் இருக்குது. இந்த 2 பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி விட்டுருப்பாங்க. அதையும் மிஸ் பண்ணிடாமல் பாருங்க. ஏன்னா அதோட எண்டிங் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் கடைசி படம் பார்த்தீங்கன்னா த வைல்ட் ரோபோட் அப்படிங்கிற படம் தான். இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன படத்தில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த ஹோல்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு ரோபோ ஒன்று தீவுக்கு வருது. அந்த தீவுக்கு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா வந்து தெரியாத்தனமாக வந்து ஒரு பறவை கூட்டை வந்து காலி பண்ணிடுது. அப்போ வந்து ஒரு முட்டை மட்டும் தப்பிக்குது. அந்த முட்டையை வச்சு அந்த பறவையை வந்து தலைவன் ட்ரெயின் பண்ணி அதை பறக்க வைக்கணும். ஒரு ரோபோக்கும் ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய எமோஷனை வந்து எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு நல்லா கனெக்ட் ஆகும் அந்த படம். கண்டிப்பாக பாருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெரிஃபிக்கான வீடியோலாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.